ஆகுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இதாயிரும். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. சரி, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் கிளியரா இது பண்றேன். நீங்க முடிச்சிருக்கிற சப்ஜெக்ட் வந்து இப்ப 16 சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கீங்க. நீ டைம் இருக்கு, போதுமான டைம் இருக்கு. ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரதர் பிரின்ஸ், நீங்க ஜாம் பண்றீங்களா? ஓப்பனிங் ப்ரேயர் நீங்க ஜாம் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர். ஓகே சார், குட் ஈவினிங் சார். பாஸ்டர் ப்ரே பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ்டர். கிருபையிருந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக துதிக்கிறோம்ப்பா, சோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த வகுப்பில் இணைய நீ தந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து இந்த பாடங்களை கவனிக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு இடையூறுகளும் எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இல்லாதபடி எல்லா மக்களும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நல்லபடியாக கவனிக்க, அதனை இன்னும் ஆண்டவரே உம்முடைய அறிவு ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு ஞானத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நடத்துகிற ஆசிரியரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கும் நல்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தர ஆண்டவரே எங்களுக்கு புரியுத மாதிரி எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. மீட் பேசி நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சார் டேனி அவர்கள் இப்பொழுது வகுப்பை தொடங்குவார்கள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு நேராக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், தானியேலின் புஸ்தகத்தை நாம் படிக்காமல் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்க முடியாது. காரணம், தானியேலின் புஸ்தகத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை நாம எப்படி சொல்லுவோம்னு சொன்னா ஏபிசி ஆஃப் ப்ராபசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்க்க தரிசனங்களினுடைய அடிப்படைகள் எல்லாமே எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதை முடித்த பிற்பாடு நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெளிப்படுத்தின விஷயத்தை நாம பார்க்க போறோம். ஸோ முன்னாடியே அநேக விஷயங்கள் இங்கும் அங்குமாக நாம வந்து சேர்த்து படித்தது உண்டு. ஆக இந்த புத்தகத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னாடியே நான் சொன்ன சில விஷயங்கள் தான். இந்த தானியேலின் புஸ்தகத்தை நாம யோசிக்கும் போது அது முழுக்க முழுக்க அதிகமாக வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறதாக நான் சொன்னேன். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதல் 6 அதிகாரங்கள் தானியேல்ல நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று பகுதிகள் அதிகமாக இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஆனா அதே இது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம வரும்பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க தீர்க்க தரிசனத்தையும் எதிர்காலத்தை மையமாக வைத்து பேசப்படுகிற அல்லது சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களின் அடிப்படையில் நாம் சிந்திப்போமானால் இது எதிர்காலத்தை மையமாக வைத்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஒப்பீடை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடுல 27வது புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் வருகிறது. அது போலவே பழைய ஏற்பாடிலும் தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகமானது 27வது புத்தகமாக வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 பேருமே வயதான நாட்கள்ல இந்த புத்தகத்தை எழுதினார்கள் என்று நாம் பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, அங்கே இருவரையும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 புத்தகத்திலையுமே இன்னொரு விஷயம் என்ன நாம பொதுவா பார்க்கலாம்னு சொன்னா சிம்பாலிக் லாங்குவேஜ், நிறைய வந்து குறியீடு மொழியில நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடியும். இதனாலவே அநேகருக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஆக இந்த புத்தகத்தை நாம பார்க்கும் பொழுது பிரியமான யோவான் அவருக்கு இங்கே தேவன் கொடுக்கக்கூடிய தரிசனத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இது அப்படியே மனதிலே நாம் வைத்து விட்டு வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம், ஆங்கிலத்துல ரெவலேஷன், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நீங்க சிந்தித்தீங்கன்னு சொன்னா அது ஆங்கிலத்துல அப்போகாலிப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா முன்பு மறைந்திருந்த ஒன்றானது இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது. இதுல நம்ம பார்க்கும் பொழுதே தெரியுது வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொன்னா முன்பு மறைந்திருந்த ஒன்று இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா ஒரு கஷ்டமான விஷயத்த நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த புத்தகத்தினுடைய பெயரை என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது ஒரு ஓப்பன்டு புக், திறந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆனா
இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல இந்த புத்தகத்துல இருந்து பேசுறது ரொம்ப அரிது. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு மூடப்பட்ட புத்தகமாகவே அநேக சபைகளிலும் அநேக டினாமினேஷன்லயும் காணப்படுறதை நீங்க பார்க்க முடியும். இந்த பக்கமெல்லாம் யாருமே போக மாட்டாங்க. ஆனா இதனுடைய டைட்டிலே என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். ஆக மறைந்திருந்த ஒன்றை அங்கே அது வெளியில் கொண்டு வர்றதை பார்க்க முடியும். அப்ப என்ன அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த புத்தகத்துல அப்படின்னு நாம சிந்திக்கும் பொழுது, தேவன் தனக்கு நேசமாய் இருந்த, நேசத்திற்குரியவனாய் இருந்த அந்த யோவானுக்கு அவர் சில விஷயங்களை, சில சத்தியங்களை வெளிப்படுத்த இங்க முன் வருகிறதை நான் பார்க்க முடியும். இதை இன்னொரு விதமா கூட சொல்லலாம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிராமாவோ இல்ல ஒரு நாடகம் நடக்கும்போது ஒரு திரை போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மறைச்சிருவாங்க. பின்னாடி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாரு. பின்னாடி என்ன நடக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ஒன்ஸ் அந்த திரை திறக்கப்படும் பொழுது அங்க பின்னாடி இருக்கிற நபர்களை நாம என்ன செய்ய முடியும் சொன்னா பார்க்க முடியும். அது போலதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அந்த திரையை என்ன செய்யறாருன்னா மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். திரையை அவர் மாற்றுகிறார். தானியேல நாம கடைசி அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நாம ஒரு விஷயத்த பார்த்தோம். முத்திரிக்கப்பட்டிருந்ததை வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவன் தானியேலுக்கு கடைசி காலம் வரைக்கும் அது மூடப்பட்டிருக்கும் என்று சொன்ன விஷயத்தை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இங்கே திறந்து காட்டுகிறதை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய உதவியோடு கூட நாம ஒப்பிட்டு பார்த்து படிக்க முடிகிறது. ஆக அநேக விஷயங்கள் இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நபரிடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா எதிர்காலத்தை குறித்து பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பல போர்களை குறித்து இந்த புத்தகத்துல வாசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. கடைசி காலத்துல நடக்க போற போர்களை குறித்தெல்லாம் நாம வாசிப்போம். என்ன நடக்கும்? இன்னும் ஒரு விஷயம் தாண்டி போனா ரஷ்யாவை கொண்டு வருவாங்க, சைனாவை கொண்டு வருவாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற போர், எல்லா போரையும் உள்ள கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லது இந்த புத்தகம் இதுக்காகத்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல யோசிப்பாங்க. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரிதான். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுல ஒப்பிட்டு பார்த்து படிக்க முடியும். எதிர்காலத்தை குறித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் யோவானுக்கு எதை குறித்து வெளிப்படுத்தப்படுதுன்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய மகிமையை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறதை நான் பார்க்க முடியும். கிறிஸ்து யார்? அவருடைய தலை தொடங்கி பாதம் வரைக்கும் முதலாம் அதிகாரத்துல அவருடைய மகிமையை மையப்படுத்தி யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போ இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது என்னதான் எதிர்காலத்தை குறித்து பல விஷயங்கள் நாம் படிக்க இருந்தாலும், பல சம்பவங்களை குறித்து நாம் ஆராய இருந்தாலும், புத்தகம் தொடங்கும் பொழுதே தேவனுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய க்ளோரிஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத்தகம் தேவனுடைய மகிமையை தெல்ல தெளிவாக அது நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த புத்தகத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? இந்த புத்தகம் ரொம்ப கடினமான ஒரு புத்தகமா எல்லாரும் மத்தியில கருதப்படுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும், எப்படி வியாக்கியானம் பண்ணணும்னு தெரியாத ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு குறைகள், பிரச்சனைகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த புத்தகத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுது என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த புத்தகத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணணும்னு நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். சில உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பாலிக் லாங்குவேஜ்ல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. மீனிங் ஒரு குறியீட்டு மொழியில இந்த வேதாகமம், இந்த பகுதிகளானது எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே இதை வியாக்கியானம் பண்ணுவதற்கென்று சில முறைகள் இருக்கிறது. நீங்க எல்லா நேரத்திலுமே என்ன செய்ய முடியாது, எழுத்தின் வடிவில் அந்த பொருளையும் அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ள கூடாது. இதற்கு முன்னாடியே தானியேல் புத்தகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். எழுத்தின் வடிவில ஏன் எடுக்க முடியாது, ஏன் எடுக்க கூடாது அப்படிலாம் நாம சில உதாரணங்களை பார்த்தோம். ஆக இங்கேயும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சுட்டி காண்பிக்க விரும்புறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்தோம்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம்
அங்க சில விஷயங்களை நாம பார்க்க முடியும். ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. 2வது வசனம், அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஓகேங்களா? சோ இந்த பகுதியை நாம எப்படி புரிந்து கொள்ளணும்? பொதுவா நாம எதை விரும்புகிறோம்னு சொன்னா, ஒரு வேதாகம பகுதியை நாம ஆன்மீக கண்ணோட்டத்துல வியாக்கியானம் பண்ணக்கூடாது என்பதை நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஆன்மீக விளக்கங்கள் என்ன செய்யும் சொன்னா, சத்தியத்தை புறம்பே தள்ளி பலவிதமான தவறான புரிந்து கொள்தலுக்கு நம்மை அழைத்து செல்லும். இஷ்டத்துக்கு நாம என்ன செய்வோம்னு சொன்னா வியாக்கியானம் பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, சில பகுதிகளை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா எழுத்தின்படி அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த வசனம். இப்ப இந்த வசனத்துல நீங்க பாக்குற மாதிரி, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், இதை எப்படி நாம எழுத்தின்படி எடுத்துக்க முடியும்? ஒரு ஆடை அணிந்திருந்தால் அல்லது நமக்கு தெரிந்த ஒரு பாணியில எழுதிருந்துச்சுன்னு சொன்னா நாம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். இது எந்த ஸ்திரீயுமே என்ன செய்ய வர மாட்டாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சூரியனை அணிந்திருக்கிற மாதிரி நாம பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, பாதங்களின் கீழே சந்திரன் இருக்கிற மாதிரி எங்கேயுமே நாம என்ன செய்ய முடியாது, எழுத்தின் வடிவுல எடுக்க முடியாது. அப்படியே அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னா 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தது. இதையும் நாம எழுத்தின் வடிவுல எடுக்க முடியாது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிரெக்னண்டா இருக்கிறாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ இப்படி நிறைய விஷயங்களை நாம இந்த பகுதியில பார்க்கும் பொழுது நமக்கு பல குழப்பம் வரும். இதை எப்படி நாம எழுத்தின் வடிவுல எடுக்க முடியும்? நிச்சயமா எழுத்தின் வடிவுல இதை எடுக்க முடியாது. அப்போ சில விஷயங்களை இந்த புத்தகத்துல படிக்கும் பொழுது எழுத்தின் வடிவில் அல்லது எழுத்தின் முறைப்படி நாம எடுக்க முடியாது, லிட்ரலா நாம எடுக்க முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும்? எழுத்தின்படி எடுக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதை வியாக்கியானம் பண்ணுவது கடினமாகத்தான் இருக்கும். அப்போ நீங்க ஒரு சில விதிகளை பின்பற்ற வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கும் போது சில விஷயங்கள் இயல்பான அர்த்தத்தை, நேச்சுரலான அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொன்னா அதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். எந்த இடத்துல, அதாவது இப்ப நாம வாசித்த இந்த பகுதியில நாம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட சூழல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற பகுதிகளில் எங்கேயாவது இதற்கான பதில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும். உதாரணத்திற்கு இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும். இது நான் எப்படி இதனுடைய பொருளை எடுத்துக்கணும்னு சொல்லி குழப்பமா இருக்கும். ஆனா 5வது வசனத்தை இதே அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். எப்போ? இந்த அதே ஆண் இந்த பிரெக்னண்டா இருக்கிற லேடியை குறித்து தான், சூரியனை ஆடையா அணிந்திருக்கிற அந்த ஸ்திரீயை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இதே பகுதியில வாசிக்கும் பொழுது நமக்கு ஆவியானவர் ஒரு ஹிண்ட கொடுக்கிறார். என்ன ஹிண்டு? அந்த குழந்தை ஆண் குழந்தை. அந்த ஆண் பிள்ளை என்ன செய்யுமா? தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? அப்ப இதை கொடுக்கும் போது நமக்கு இப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத, எழுத்தின் வடிவில் எடுத்துக்கொள்ள முடியாத இந்த வசனமானது இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி தெளிவாகிறது? அது ஆண் பிள்ளையாக இருக்கும். அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் அந்த ஆண் பிள்ளை என்ன செய்யுமா? இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் அப்படின்னு வாசிக்கிறோம். எதை? சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளாய் ஆளுகை செய்யும். இதை படிச்ச உடனே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். இது வேற யாருமே இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இந்த இருப்புக்கோளால் சகல ஜாதியையும் ஆண்டதாக எங்கேயுமே நாம பார்க்க முடியாது. அதுவும் தேவனிடத்தில் போறது, இப்படி எல்லாவற்றையும் நாம யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு பதில் இங்க என்ன செய்து தெளிவாகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இங்க அந்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்துன்னு நமக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இது கிறிஸ்துவானவர் அப்படிங்கிற ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இதை நீங்க எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? மற்ற பகுதிகளை எப்படி கிளாரிட்டி ஆகும்? சங்கீதம் 2 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய விளக்கங்கள் அங்க கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். பரலோகத்து வீட்டிற்கு நகைக்கிறார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு. அவர் பூமியை அரசாளுவார், ராஜரீகம் பண்ணுவார், இப்படி நிறைய விஷயங்கள் நாம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும்னு சொன்னா, அப்ப இந்த ஸ்திரீ யாரு? அது இயேசு கிறிஸ்துவா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு விளக்கம் மத்த பகுதியில இருந்து நாம எடுத்தோம்னு சொன்னா, ஒண்ணு அந்த ஸ்திரீ யாரா இருக்கணும்? மரியாளா இருக்கணும். ஓகேங்களா? மரியாள் தானே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த
தாய். ஆக அந்த ஸ்திரீ மரியாளாக இருக்கணும், அல்லது அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுல எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கும் பொழுது, தொடர்ந்து இந்த பகுதியை, இந்த 12ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அங்க வசனம் நமக்கு தெளிவாகிறத நாம பார்க்க முடியும். இந்த ஸ்திரீ என்ன செய்வாங்களாம், கிட்டத்தட்ட 42 மாதங்கள் அவங்க கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவார்கள் என்று நாம பார்க்க முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 42 மாதங்கள் அவள் வேதனை அனுபவிப்பாள் என்று நீங்க அங்க பார்க்க முடியறத நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ளலாம், கிட்டத்தட்ட 3.5 வருடம். அப்ப இது எந்த காலத்தை குறிக்கிறது? இங்க வந்து மரியாளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நம்ம பேசுற விஷயத்துல எந்த கனெக்ஷனுமே இல்லை. சோ நாம என்ன செய்யலாம், இதை நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மற்ற பகுதிகளை யோசித்து பார்க்கும் பொழுது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துல இதே மாதிரி சூரியன், நட்சத்திரங்கள், இப்படி பல விஷயங்களை வந்து அவன் சொப்பனம் காண்கிறான். அதுல அந்த சொப்பனத்துல எல்லாமே எதை குறிக்குதுன்னு சொல்லி கன்க்ளூட் ஆகுது, இஸ்ரவேல், அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஆக இவைகளின் அடிப்படையில இதனுடைய பொருளை நாம் அறிந்து கொள்வோமானால், இந்த ஸ்திரீயானவள் வேற யாருமே இல்லை, இஸ்ரவேலை இது குறிக்கிறது. ஆக இந்த இஸ்ரவேலில் இருந்துதான் மெஸ்ஸியா பிறந்தார், இஸ்ரவேல் இந்த யூத வம்சத்திலிருந்து தான் அவர் வந்தார் என்பதை இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே சமயத்துல 42 மாதம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 3.5 வருடம் இந்த இஸ்ரவேல் மகா உபத்திரவ காலத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக அதை நான் எழுத்தின் வடிவில் நான் எடுக்கல, எழுத்தின் வடிவில் எடுத்தா அது ஏற்றுக்கொள்ள முடியாத அர்த்தத்தை எனக்கு கொடுக்குது. ஆகவே நான் என்ன செய்யறேன், அதே அதிகாரத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன், அதே அதிகாரத்தை விட்டு வேற அதிகாரங்களை இதை குறித்து சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் பாக்குறேன். அப்பொழுது எனக்கு இது தெளிவாக மாறுகிறதுனால இந்த குறியீட்டு மொழியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியை என்னால என்ன செய்ய முடியுது, வியாக்கியானம் பண்ண முடியுது. ஆக வியாக்கியானம் இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். வேதாகமும் ஒரு விஷயத்த பிளேனா சொல்லுது. உதாரணத்திற்கு பாபிலோன் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அது பாபிலோன் பேரரசாவே நாம எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப பாபிலோன் பேரரசை நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஆவிக்குரிய அர்த்தத்தையோ ஆன்மீக அர்த்தத்தையோ திணிக்க கூடாது. ஆக வசனம் தெளிவாக அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது அதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்துலதான் நாம என்ன செய்யணும்னு சொன்னா நாம வந்து வேற இடங்கள்ல ஏதாவது அர்த்தம் நமக்கு கிடைக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக நம்முடைய சொந்த அறிவாற்றலை அல்லது சொந்த ஐடியாஸை நாம பயன்படுத்தி வியாக்கியானம் பண்ணுவது கிடையாது. இது வேதம் வேதாகமத்தை வியாக்கியானம் செய்யும், வேதாகமம் வேதாகமத்தை என்ன செய்யும், புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். ஆக இந்த புத்தகத்தை நீங்க வியாக்கியானம் இப்படித்தான் பண்ணணும். எதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எதை எடுத்துக்கொள்ள முடியாதோ அதை மற்ற பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்ல, இந்த புத்தகத்துல நிறைய ஒப்பீடுகள் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். என்னென்ன ஒப்பீடுகள்? ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் பல ஒப்பீடுகள் இருக்கு. ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்றேன். எத்தனையோ ஒப்பீடுகள் நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல இருக்கும் போது ஒப்பிட்டு பாருங்க. இதுல சில ஒப்பீடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒப்பீடு மரணம் ஆதியாகமத்துல பிரவேசித்ததாக நாம பார்க்கணும். ஆனா இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல மரணம் என்பது இல்லை என்று 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம பார்க்க முடியும். மரணம் ஆதியாகமத்துல 4:8 நாம வாசிக்கும் பொழுது மரணம் பிரவேசித்தது. ஆனால் இங்கே 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விஷயத்துல அங்கே மரணம் என்பது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 2வது ஒப்பீடு நீங்க பாத்தீங்கன்னா, சாபத்தினுடைய தொடக்கம், சாபமானது ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 15-18 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாடுல நீங்க படிக்கும் பொழுது கடைசி புத்தகமாகிய இது வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அங்கே சாபம் என்பது இல்லை, நோ மோர் கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்க முடியும். 3வது ஒப்பீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய அந்த என்ட்ரி, அந்த பூமியில அவனுடைய அந்த கவர்ச்சிகரமான தந்திரத்தினால அவன் என்ன செய்தான், வஞ்சித்து போட்டதாக நாம பார்க்க முடியும். ஆனால் இந்த கடைசி புத்தகத்திலே சாத்தானுடைய அழிவை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாத்தானுடைய அழிவை குறித்து நாம் வாசிக்க முடியும். 4வதாக நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதை அவர்கள் இழந்து போனார்கள், அந்த பாக்கியத்தை.
ஆதாமேவாள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்த போது உடனடியாக அவர்கள் இழந்து போன ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடிக்கு அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள். ஆக அங்கே இப்படியாக நாம வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு நாம் வரும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு அல்லது பாக்கியம் கொடுக்கப்படுறதாக நாம் பார்க்க முடியும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் கடைசியில வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்றார். ஆதி ஆகமத்துல என்ன இழந்து போனானோ மனிதன், அதை இங்கே புதிய ஏற்பாடுல கடைசி புத்தகத்திலே கொடுக்கப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒப்பீடு, ஆதி ஆகமத்துல கொலை, வெறி, அதுக்கப்புறம் எதிர்ப்பு, கீழ்ப்படியாமை, துணிகரம், இவை எல்லாவற்றையினுடைய காரியத்தை நீங்க பார்க்கலாம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இருக்க போறது கிடையாது என்பதை நாம் பார்க்க முடியும். கடைசியா ஒரு ரெண்டு உதாரணங்கள். பொய்யானது ஆதி ஆகமத்திலே நுழைகிறதை நாம் பார்க்க முடியும். சர்ப்பமானது அங்கே வஞ்சிக்கிறது, பொய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். தேவனை போல் நீங்க என்ன செய்வீங்க, மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்றது நீங்க பார்க்கலாம். ஆனால் 22ஆம் அதிகாரம் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே பொய் என்பதற்கு இடம் இல்லை என்று நாம் பார்க்க முடியும். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அங்கே பரதேசியை அந்த சந்தோஷத்தை இழந்து போனார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் இழந்து போன அதே விஷயத்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, நீங்க இழந்து போனதை கொடுக்க போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் மனிதனுக்கு என்ன திட்டம் வகுத்திருந்தாரோ அந்த திட்டத்தை இறுதியிலே செய்ய போகிறார் என்று நாம் பார்க்க முடியும். ஆக இது சில ஒப்பீடுகளாக இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு என்று சில முக்கியமான திறவுகோல் வசனங்கள் உண்டு. திறவுகோல் வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் இதனுடைய திறவுகோல் வசனமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரை உள்ள வசனங்கள் மற்றொரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் மற்றும் 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆக இதை எழுதினவரை குறித்து சில விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டும். யோவான், சீஷனாயிருந்த யோவான், அவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அவர் ஒரு கைதியாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்றைய காலத்துல டொமிஷியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம அரசன் ஆண்டு கொண்டான். ஆண்டு வந்து இருந்த பொழுது அங்கே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த கொடுமைகள், அங்க உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருந்தது திருச்சபையில. அந்த காலகட்டத்துல இந்த யோவானை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த யோவான் வந்து அந்த நாட்கள்ல யாரா இருந்தாங்கன்னு சொன்னா, எபேசு சபையினுடைய ஒரு மூப்பர்கள்ல ஒருவராக இவர் இருந்தார். ரொம்ப வயதான ஒருவராக இருந்தார். 90 அந்த வயது 90 வயது மதிக்கத்தக்கவராக இருந்தார். ஆக இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த அரசன் கைது செய்யும்படி கட்டளை கொடுக்கிறான். ரோமாபுரிக்கு எடுத்து செல்கிறார்கள். ரோமாபுரியிலே வைத்து தன்னுடைய விசுவாசத்தை அவர் துறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைவனாலே, இந்த அரசனாலே கட்டளை கொடுக்கப்படுகிறார். ஆக யோவான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவாக வரலாறு சொல்லுகிறது, சரி, அவர்களுடைய அந்த ட்ரெடிஷன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவரை ஒரு அதாவது கொதிக்கக்கூடிய எண்ணெயில் போடும்படி கட்டளை கொடுக்கப்பட்டதாம். ஆனால் போட்ட பிற்பாடு அவர் அதை தாக்கு பிடித்ததாகவும் அது அவரை ஒன்றும் செய்யவில்லை என்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஆக அதன் விளைவாக அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார்னு சொன்னா, இந்த பத்மு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பத்மு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீவு, அதாவது ஏஜியன் கடல் என்கிற கடலிலே இருக்கக்கூடிய ஒரு தீவாக கருதப்பட்ட ஒரு பத்மு என்னும் தீவுல வந்து இவர் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அங்கே ஊரு விட்டு அந்த இடத்திற்கு கடத்தினார்கள். ஆக அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா, கல்லும் முள்ளுமாக ஒரு ராக்கி
பிளேஸ். அங்க மிருகங்கள் உண்டு. அங்கே ரொம்ப கொடிய ஒரு நிலைமையான ஒரு இடம்தான் அது. ஆக அந்த இடத்துல அவர் மரித்து விடுவார் என்கிற சிந்தையோடு கூட அவர் அங்கே தள்ளப்பட்டார். அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, பத்மு அந்த ஐலாண்ட்ல மிக அருகாமையில ஒரு திருச்சபை இருந்ததாகவும், அந்த திருச்சபையில இருந்த ஒரு குகைக்குள்ளாக இருந்து அவர் இதை எழுதினதாகவும் வரலாறு சொல்லுகிறது. ஆக இவரை பிற்பாடு இந்த டொமிஷியன் என்று சொல்லக்கூடிய இந்த அரசனை மற்றொருவன் கொலை செய்யும் பொழுது அங்கே இவரை மறுபடியும் ஊருக்கு கொண்டு வந்ததாகவும், இவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து இயற்கை மரணம் எய்தினார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஓகே, சோ அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கே இந்த முக்கியமான திறவுகோல் வசனம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நாம பார்த்தோம். இதுல இருந்தே நீங்க என்ன செய்யலாம்னா இந்த புத்தகத்தினுடைய அவுட்லைனை வந்து நீங்க தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமான கருப்பொருள் தீம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து அரசர் என்று இந்த புத்தகத்துக்கு நாம தீம் கொடுக்க முடியும். அதாவது ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவாக, எல்லாவற்றுக்கும் மேலான ராஜாவாக, அதிபதியாக இருந்து அவர் ஆளுகை செய்வார் என்று நாம் ஒரு மைய பொருளை நாம கொடுக்க முடியும். அரசர், இவர் யாருன்னா கிறிஸ்து அரசர் என்று நாம பார்க்கலாம். அதாவது தன்னுடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்திருந்து அரசாட்சி செய்யக்கூடிய கிறிஸ்து அரசர் என்று இதற்கு நாம மைய பொருளை நாம் கொடுக்க முடியும், மைய கருத்தை நாம் இந்த புத்தகத்துக்கு கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் முதலாவது வரும் பொழுது பெத்லகேம்ல ஒரு குழந்தையை போல் பிறந்தார். ஆனால் இப்பொழுது அவர் குழந்தை கிடையாது. அவர் எப்படி வருகிறார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது குதிரை மேல் வீற்றிருந்தவராக பூமியை நோக்கி வருகிறார். ஆக அங்கே நீங்க பார்க்கும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக, வீற்றிருக்கக்கூடிய யூத சிங்கமாக, ராஜாவாக அவர் என்ன செய்யறாருன்னா அரசராக வந்து சகல ஜாதிகளையும் தன்னுடைய கையில இருப்புக்கோலை வைத்திருக்கிறார் என்று நாம பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்துல அவர் சகல ஜாதிகளையும் அரசாளுகிறவராக வருகிறார். ஆகவே அவர் கிறிஸ்து அரசராக இந்த புத்தகத்திற்கு மைய பொருளை நாம் கொடுக்க முடியும். நாம தானியேலை படிக்கும்போது பார்த்தோம், நாம உன்னதங்களில் அவர் வீற்றிருக்கிறார், உன்னதங்களில் தேவன் என்ன செய்யறாரு, சகலவற்றையும் ஆளுகை செய்கிறார் அப்படிலாம் நாம பார்த்தோம். சோ இங்க நீங்க மைய கருத்து நாம என்ன சொல்லலாம்னு சொன்னா, கிறிஸ்து அரசர் என்று நாம வந்து இவருக்கு இந்த புத்தகத்திலிருந்து மைய கருத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக அப்படியே உங்களுடைய கவனங்களை 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் நான் படிக்கும் பொழுது, அங்கே நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, புத்தகத்துல மிக தெளிவாக இங்கே எழுதும்படியாக ஆவியானவர் யோவானை தூண்டுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன எழுத வேண்டும்? இருக்கிறவைகளையும் இருந்தவைகளையும், அது மட்டும் இல்லாம நடக்க போறவைகளையும் குறித்து அவர் என்ன செய்யணுமா, சம்பவிக்க போவைகளை குறித்தும், கண்டவைகளை இருக்கிறவைகளை சம்பவிக்க போகிறவைகளை குறித்தும் நீ எழுத வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் யோவானை தூண்டுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக யோவான் இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, தாம் கண்ட அந்த தரிசனத்தை அவ்வாறே அவர் எழுதுகிறதாக நாம் அங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த புத்தகத்துல அவருடைய 2ஆம் வருகை குறித்து மிக முக்கியமாக பேசப்படுறதை நீங்க பார்க்கலாம். அவர் 2ஆம் வருகை குறித்து அதிகமாக இந்த புத்தகத்துல நீங்க பார்க்க முடியும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த புத்தகத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, சில வாக்கு தத்தங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். பல வாக்கு தத்தங்கள் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த புத்தகம் முடியும் போதே ஒரு அருமையான உண்மையோடு கூட முடிகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்படியே கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அங்கே 20வது வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு வாசிக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த புத்தகம் 2ஆம் வருகை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 முறை இந்த
சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த 3 முறை கிட்டத்தட்ட இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வாக்கை பெற்றுக்கொண்ட உடனே யோவான் செய்த ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை நாம் அங்க பாக்குறோம். என்ன சொன்னாரு? ஆமேன், கர்த்தாவே வாரும் என்று சொன்னார். அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். ஆமேன், அப்படியே ஆகட்டும், கர்த்தாவே நீர் வாரும் என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். இன்னைக்கு அவருடைய வருகைக்கு அநேகர் ஆயத்தமாக இருப்பது கிடையாது. யோவான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, ஆவியில நிறைந்திருக்கிறார். ஆவியில அவர் என்ன செய்யறாரு சொன்னா காணப்படுகிறார். ஆவியானவர் அதை செய்ய வைக்கிறார். சோ அதுவே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய சத்தியங்களை, கர்த்தருடைய மறைபொருள்களை வேதத்தை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கும் எனக்கும் அவசியம் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்போ அதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் என்னன்னு சொன்னா, ஆவியில் நிரம்பின ஒரு வாழ்க்கை. ஆவியானவரால நிரம்பி நாம நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பல விஷயங்களை நமக்கு தெளிவாக்குவார், புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார் என்கிற ஒரு பாடத்தை யோவானுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, யோவான் ஆண்டவருடைய வருகையை அவர் எதிர்பார்த்து இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆம் கர்த்தாவே வாரும். சோ இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் இந்த விஷயத்த மறந்துடுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அவருடைய வருகைக்கு ஏற்ற விதமாக வாழ்வதில் அவங்க குறை வைத்து வாழ்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களில் நாம் தவறுகிறவர்களா இருக்கிறோம் என்று யோவான் சொல்லுகிறார். இதே யோவான் தான் தன்னுடைய நிருபத்துல சொல்ற யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அநேக விஷயங்கள் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், சொல் தவறாதவனாக நாம இருக்கணும்னு சொல்றார். அப்ப அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த கவனிங்க. அநேக விஷயங்களை நாம தவறுறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒருவன் அவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அவன் தன்னை சுத்தமானாக காத்துக்கொள்வான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தானும் தன்னைத்தானே அவன் சுத்திகரித்துக் கொள்வான் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்துல சொல்றார். அதை சும்மா சொல்லல, அதை அவர் செய்யவும் செய்தார். அதுதான் உண்மை. யோவான் அதை தெளிவாக சொல்லுகிறார். அப்போ நீங்க சுத்திகரித்து வாழணும்னு சொன்னா ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன். இதே யோவான் நமக்கு அவர் எழுதின 1 யோவான் நிருபத்துல சில விஷயங்களை அவர் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆக இது எனக்கு ஆவியானவர் இதை சொல்லும்படி சொன்னதுக்கு நேராக நான் கொண்டு வந்தேன் உங்களை. இது நம்முடைய பாடத்திட்டத்துல இல்ல. பட் இருந்தாலும் யோவானுக்கு இருந்த நம்பிக்கையை தான் நாம இங்க பாக்குறோம். யோவான் என்ன நம்பிக்கை கொண்டவரா இருந்தார்? ஆவியானவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அது அவர் என்ன செய்யறாரு? அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஆம் ஆண்டவரே, ஆமேன், அப்படியே ஆகட்டும், நீர் வாரும் என்கிறத அவர் சொல்றார். அப்படின்னா அது எதை குறிக்குது? அவருடைய நம்பிக்கையை குறிக்கிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? இங்க யோவான் சொல்ற 3வது வசனத்துல அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? முந்தின வசனம் சொல்லுது, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அதை படிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா அவர் வரப்போறாரு, வெளிப்பட போறாரு. அவருடைய வெளிப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக நீங்க சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா, ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு சொன்னா அவர் வெளிப்படுவார் என்கிற நம்பிக்கை. நாம சும்மா இந்த பூமியில வாழலைங்க. பரிசுத்தமா வாழுங்கன்னு சொல்லிட்டு வேதாகமம் ஒழுங்காருங்கன்னு சொல்றதுனுடைய அவசியம் என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வருவார், சீக்கிரமாய் வருவார், வெளிப்பட போகிறார். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அது இப்பொழுது கூட இருக்கலாம். ஆனால் அவரை நாம் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. நீங்க எல்லாருமே அநேக அலுவல் காரியங்கள்ல பிஸியா இருக்கிற ஆட்களா தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? யோபுக்கு இந்த நம்பிக்கை இருந்தது. காணுவேன், என் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல, என் சொந்த கண்களாலே காண்பேன். அது அவனுக்கு இருந்த நம்பிக்கை. ஆக நம்பிக்கை ஒரு மனிதனை ஆயத்தம் செய்யும்.
அவன் ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். அவன் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் எப்போ வந்தாலும் அவரோடு கூட போவதற்கு தயாராக இருப்பான். ஆக யோவானுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. ஆக உடனடியாக அவன் ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆமாண்டவரே வாரும். ஆக ஒரு விஷயத்தை இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளணும். வேதத்துல நமக்கு எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் கையில வாக்குத்தத்த வசனங்களோடு நாம சுத்துவோம். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வாக்குத்தத்தத்தை நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை போக்கஸா நாம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். இங்க யோவானும் அதைத்தான் செய்கிறார். தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் வருவேன் என்று அந்த வாக்கை தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு ஜெபிக்கிறார். ஆமேன், கர்த்தாவே வாரும். ஆக எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்குரியதாக நாம் மாற்றிக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது அதை நம்ம கிளைம் பண்ணும்போது நமக்கு அது பயனுள்ளதாக மாறும். ஆக இங்கே நாம் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியை நாம என்ன செய்ய முடியும்னு சொன்னா இங்க நீங்க பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். ஆக யோவானுக்கு ஆண்டவர் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். தன்னுடைய மகிமை குறித்ததான தரிசனமும் எதிர்காலத்தை குறித்ததான பல விஷயங்களையும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த புத்தகத்தை எழுதின காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 90 இருந்து 95 என்று சொல்லுகிறார். AD 90 to 95, 90 95, கிட்டத்தட்ட அந்த முதல் நூற்றாண்டினுடைய முடிவு சமயத்துல. நிச்சயமா அநேக மற்ற சீஷர்கள் மரித்திருக்க கூடும். கடைசியாக இவர் இருந்திருக்கிறார், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். அங்க இருந்த அந்த சபையில இருந்த எல்டர்ல, மூப்பர்ல ஒருவராக இவரும் இருந்தார் என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயத்த கற்றுக்கொள்ளலாம் இங்கிருந்து. சில நேரத்துல வயசாயிடுச்சுன்னா நாம எல்லாரும் என்ன நினைப்போம்னு சொன்னா, இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைப்போம். ஸோ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு போன சனிக்கிழமை நினைக்கிறேன், ஒரு ரிட்டையர்மெண்ட் மீட்டிங்ல ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ பொதுவா எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் என்னன்னு சொன்னா ஃபுல் ஸ்டாப். ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட் என்பது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது ஒரு காமா. ஸோ அது போடுற யூனிஃபார்ம் வேணா மாறி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டம் என்ன செய்யல, மாறல. ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நோக்கம் மாறல. ஆண்டவர் உங்களை எந்த வயசுலயும் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதற்கு யோவான் ஒரு நல்ல ஒரு உதாரணம். 90 வயது மதிக்கத்தக்கவராய் இருந்தோம். தானியேலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 90 வயது மதிக்கத்தக்கவராய் இருந்தோம். முக்கியமான இறையியல் சத்தியங்களை கர்த்தர் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஆக தன் முதிர் வயதிலும் கனி தருகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, எல்லாரும் ஒரு நாள் வயதடைவோம். அந்த வயதான நாட்கள் வரும் பொழுதும் இப்பவும் நாம என்ன செய்யணும், தானியேலை போல 17லயும் சாட்சியாக இருக்கணும். அதுல இருந்து அது நம்முடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். ஆக இப்படியே நம்முடைய கவனத்தை 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், அதனுடைய அவுட்லைன். எந்த புத்தகத்தை படிக்கணும்னாலும் நமக்கு என்ன வேணும், ஒரு அவுட்லைன் கண்டிப்பா அவசியம். அதற்கான அவுட்லைன் நாம எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகத்திலேயே மிக தெளிவாக அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் முதலே படிச்ச மாதிரி, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. இந்த புத்தகத்தை இந்த 3 விதத்திலேயே நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிரித்து பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனத்திலேயே நீங்க பார்க்க முடியும். அந்த முதல் பகுதி சாப்டர் 1 அதிகாரம் 1 எப்படி நீங்க வைக்கலாம்னா, கண்டவைகளையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். கண்டவைகளையும் அதிகாரம் 1, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2வது பகுதி இருக்கிறவைகளையும் அது சாப்டர் 2 and 3, 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய 4 22 வரைக்கும், 4 22 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே வரப்போகிறவைகளை அல்லது சம்பவிக்க போகிறவைகளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம், பிரித்து பார்க்க முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 வார்த்தைகள்ல இருந்தே இந்த புத்தகத்தினுடைய அவுட்லைனை உங்களால என்ன செய்ய முடியும், பிரித்து படிக்க முடியும். ஆக
வெளிப்படுத்தின விசேஷத்தை இந்த வரிசையின் அடிப்படையிலே நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். ஆக இது உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். ஆக இது அவுட்லைனாக இருக்கிறது. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் சுருக்கமா அந்த அவுட்லைனை நான் விளக்க விரும்புறேன். அந்த முதல் அதிகாரத்துல தேவனுடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையை யோவான் காண்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கிறிஸ்துவனுடைய மகிமையை இங்க யோவான் என்ன செய்யறாருன்னா பார்க்கிறார். ஆக அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா யோவான் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூடவே இருந்து பார்த்திருக்கிறார், பார்த்த ஒரு நபர். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவரை கண்டார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை அவர் பார்த்திருந்தாலும் கூட இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மகிமை எல்லாவற்றையும் பார்த்திருப்பாரான்னு கேட்டா இல்ல. இங்க குறிப்பா அவருடைய மகிமை, அவருடைய மகிமையின் அந்த காரியங்களை குறித்து அவர் என்ன செய்யறாருன்னா தன்னோடு கூட இடைபெறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். 2, 3 அதிகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கு காணப்படக்கூடிய துருக்கி, டர்க்கி எனப்படக்கூடிய இடத்துல, அதுதான் இன்றைய துருக்கி தான் அன்றைக்கு ஆசியா மைனர் என்று அழைக்கப்பட்டது. ஆக அந்த பகுதியில காணப்பட்ட 7 சபைகளை குறித்து அவர் என்ன செய்யறாருன்னா சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். 7 சபைகளை குறித்ததான விஷயங்கள் என்ன, அவருடைய ஆவிக்குரிய கண்டிஷனை அவர் எடுத்து இயம்புகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். 3வது 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இது தொடங்குறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இவைகளுக்கு பின்பு அந்த வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை குறித்து பல விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்படியே இதை ஞாபகத்துல வச்சு 1ஆம் அதிகாரத்துக்கு நாம வரலாம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசி. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. ஓகே, இது ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் பியாட்டிடியூட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிளஸட் ஆர் தோஸ் ஹூ அப்படின்னு வரும், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரியே சில ப்ராமிஸ், பியாட்டிடியூட்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே வர்றதை நீங்க பார்க்க முடியும். இங்கேயும் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். எல்லா அவுட் ஆஃப் இந்த 7ல இந்த 7 ஆசீர்வாதங்கள்ல முதல்ல வர்றது இந்த ஆசீர்வாதம். அதையும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன், தேவையான ஒன்று. முதலாவது ஆசீர்வாதம், இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், முதல் ஆசீர்வாதம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்க நாம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. யார் பாக்கியவான்? முதல் விஷயம், கேட்கிறவன், வாசிக்கிறவன், கேட்கிறவன், அதுக்கப்புறம் கை கொள்ளுகிறவன். நாம அநேக நேரத்துல வாசிப்போம், அதிகமா கேட்போம், யாரு சொன்னாலும் கேட்கறது நம்முடைய பாட்டு அதிகமாக இருக்கும். ஆனா அந்த 3வது பகுதி கை கொள்வது அநேக நேரங்களில் தவறுகிறது. நாம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, கேட்கிற ஒரு வசனத்துக்கும் நாம என்ன செய்யணும், கீழ்ப்படிவதற்கு முயற்சி செய்யணும். ஆனா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆக அதிகமாக இதை படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுதே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குறுதியாக அங்கே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இருமுதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவங்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம்,
ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஓகே, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். இரண்டாவது வாக்குறுதி கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். இன்றைக்கு நாம் மரித்தாலும் நாம் சந்தோஷமாக அதை பாக்கியமாக நினைக்க முடியும். காரணம், நாம் கர்த்தருக்குள் மரிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவ சமூகத்திலே நாம் இளைப்பாறும்படியாக போகிறோம். இது நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். மூணாவது 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். 16ஆவது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். மீனிங், பொருள் என்னன்னு சொன்னா, பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய வருகை எதிர்பார்த்து அசுத்தத்தை களைந்து பரிசுத்தமா இந்த பூமியில வாழுகிறவன் அவரிடத்துல அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ள போகிறான். அப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கிற மனுஷன் பாக்கியவான். முன்னாடியே நாம பார்த்தோம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிக்கும் பொழுது 3 இப்படிப்பட்ட நம்பிக்கை, அது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவன் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 19ஆம் அதிகாரம் 9வது வசனம், 4வது ஆசீர்வாதம். 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் போதும். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நான் நிச்சயமா நம்புறேன், இங்க இருக்கிற எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புறேன். சோ நாம எல்லாருமே ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதோட அது முடியல, அழைக்க மட்டும் படல, நாம தான் அந்த கல்யாணத்துல யாரு முக்கியமான பர்சன். நாம தான் யாருன்னு சொன்னா மனவாட்டியாக இருக்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது 5வது ஆசீர்வாதம், 20வது அதிகாரம் 6வது வசனம். எல்லா உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். மறுபடியும் வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஓகே, சோ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். இப்போ நீங்க இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, நாம கடந்த பாடத்துலதான் நாம பார்த்தோம், உயிர்த்தெழுதலுடைய வகைகள்லாம் நாம பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு உயிர்த்தெழுதல் உடனே நடக்கல, நிறைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இங்க முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்றது எதெல்லாம் குறிக்குதுன்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, 1000 வருட அந்த அரசாட்சிக்கு முன்னாடி நடக்கிற எல்லா உயிர்த்தெழுதலும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம போன கிளாஸ்ல தான் நம்ம படிச்சோம் எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி நடந்த எல்லா உயிர்த்தெழுதலுமே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தான் கணக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போதும் என்ன நடந்தது? ஒரு சிலர் கல்லறைகள் திறந்தது. ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? உயிரோடு எழுந்ததை நாம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம சில எப்படிப்பட்டவங்கன்னா, பழைய ஏற்பாடு தாசர்கள், அவர்கள் என்ன செய்தாங்க? உயிர்த்தெழுந்ததாக நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம நம்முடைய டைம்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னா, இப்போ சபையில ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அந்த உயிர்த்தெழுதையே நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது எப்ப நடக்கும்? ஆண்டவருடைய ரகசிய வருகையில இது நடக்க போகுது. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒலிவ மலையில இயேசுவானவர் வந்து இறங்கும் பொழுது அந்த நேரத்துல என்ன இருக்குமா? பழைய ஏற்பாடு தாசர்களாகிய யோபு, ஆபிரகாம் இப்படிப்பட்டவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள்னு வாசிக்கிறோம். அப்போ
சிம்பிளா அந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி நடந்த எல்லா உயிர்த்தெழுதலும் முதல் உயிர்த்தெழுதலாக கணக்கிடப்படுகிறது. ஆக இந்த முதல் உயிர்த்தெழுதல்ல எந்த கேட்டகரியில வந்தாலும் பாக்கியவான். ஆக நாம் எல்லாருமே இந்த கேட்டகரியில இருக்கிறோம். அதுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். 6வது விஷயம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். கைக்கொள்ளுகிறவன் முதல்ல ஃபர்ஸ்ட் படிக்கும் போதுதான் கேட்கிறவன், வாசிக்கிறவன், அதுக்கப்புறம் கடைபிடிக்கிறவன் வந்துச்சு. இங்க பிரத்யேகமா கடைபிடிக்கிறதையே எம்பசைஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். அதான் முன்னாடியே சொன்னேன், நாம எல்லாருமே கேட்கறதுல அதிக எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது எங்க கேட்கணுமோ அங்க கேட்க மாட்டோம். ஆனா சில நேரத்துல எங்க கேட்கணுமோ கேட்க கூடாதோ அங்க நாம என்ன செய்வோம்னு சொன்னா கேட்போம். சோ கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கணும். ஆனா நம்ம முந்திருவோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அநேக நேரத்துல சில வசனங்கள் எவ்வளவோ போதிக்கப்படும் பொழுதும் கற்றுக்கொள்ளும் பொழுது அநேக நேரத்துல கேட்கறதோடய நாம என்ன செஞ்சோம்னா விட்டு விடுவோம். 22ஆம் அதிகாரம் 40வது வசனம். அடுத்த ஆசீர்வாதம் 14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள். சோ 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமத்துல இந்த பாக்கியம் அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது. ஆனால் நமக்கோ அது கொடுக்கப்பட இருக்கிறது. எதை இழந்தமோ அது திரும்ப அந்த உரிமை கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை நாம் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். கடைசியாக நாம பார்த்த விஷயம் இதுதான். இந்த 22-40 கிட்டத்தட்ட 7 ஆசீர்வாதங்களை இங்கே ஆவியானவர் நமக்கு முன்பாக எடுத்து எம்புகிறதை நாம் பார்க்க முடியும். சோ மறுபடியும் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். ஓகே, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது ஒரு படி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 3 படி. அது எங்க இருந்து தொடங்குது? தேவன், இயேசு கிறிஸ்து, தூதன். இந்த 3 விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்துல ஏன் இது கொடுக்கப்படுகிறது என்பதை நேரடியாக ஆவியானவர் எழுதி வைக்கிறார். ஏன் இதை கொடுக்கறாங்க? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். நோக்கமும் அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன இன்னும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த விசேஷம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்னேன், தேவனுடைய மகிமை இங்கே அவருக்கு என்ன செய்யப்படுது? வெளிப்படுத்தப்படுகிறத நீங்க பார்க்கலாம். தொடர்ச்சியா கீழே நீங்க படிச்சுட்டே வரும்போது நீங்க பார்க்க முடியும். அவர் எப்படி வருகிறார்? அவர் மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும், இப்படி நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து நாம படிச்சுட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? சோ இதுல அவருடைய மகிமையை நீங்க அவர் வெளிப்படுத்துகிறத நீங்க பார்க்கலாம். முன்னாடியே சொன்னேன், யோவான் முன்னாடியே தேவனுடைய மகிமையை பார்க்கவே இல்லையா, உணரவே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அவருக்கு தெரியும். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அந்த சுவிசேஷத்துல கிறிஸ்துவனுடைய மகிமையை பிரதிபலிக்கக்கூடிய 7 அற்புதங்கள் அங்கே குறிக்கப்படுகிறத பார்க்கலாம்.
ஒரு சில உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். கானா ஊர்ல அந்த தண்ணீரானது திராட்சரசமாக மாற்றப்பட்டது, அது தேவனுடைய மகிமையை தான் வெளிப்படுத்துகிறது. குருடனுக்கு பார்வை அடைய செய்தது, அதுவும் தேவனுடைய மகிமையை தான் வெளிப்படுத்துகிறது. இன்னும் அநேக உதாரணங்கள் சொல்லலாம். 5000 பேரை போஷித்தது, அதுவும் தேவனுடைய கிருபை மகிமையை தான் பிரதிபலிக்கிறது. ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாமே அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறதா இருந்தாலும் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை குறித்ததான மகிமை கூடுதலாக இங்கே சொல்லப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஆக முற்றும் முடிய அங்கே அவருக்கு என்ன இல்லை கொடுத்ததாக நாம பார்க்க முடியாது. சில விஷயங்கள் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டும் இங்க என்ன இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியது இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை அவர்கள் செய்யவும் செய்கிறதாக நாம பார்க்கலாம். ஆக இங்க இதை நீங்க மனதுல வச்சு இந்த அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் கவனித்தல நீங்க பார்க்கலாம். என்ன, இந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே 3 வர்றதை நீங்க பார்க்கலாம். ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிளட்ஸ் சொன்னா 3 வரும். இதே 3 இன்னொரு இடத்துல வரும். எந்த இடத்துல சொன்னா இதற்கு முந்தைய பொதுவான நிருபமாகிய யூதாவில் இதை நீங்க பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனத்திலேயே நீங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்படியே மேல போனீங்கன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும். 3 வார்த்தை ஒரு விசுவாசிய குறிக்கக்கூடிய 3 வார்த்தையை நாம பார்க்கிறோம். 2வது வசனம் இரக்கமும் சமாதானமும் அன்பும் 3. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படியே நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது கீழே நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நீங்க படிக்கும் பொழுது 11வது வசனத்துல 3 உதாரணங்கள். பிழையாம், ஃபர்ஸ்ட் 11வது வசனம் காயின், பிழையாம், கோரா, 3 உதாரணங்கள். இப்படி 3 வர்றதை நீங்க பார்க்க முடியும். அப்படி இதே மாதிரியே யோவானும் 1ஆம் அதிகாரத்துல பல 3 என்கிற கணக்குல அவர் சொல்லப்படுறத நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 12 முறை, கிட்டத்தட்ட ஓகே மினிமம் 11 வாட்டியாவது நீங்க என்ன செய்ய முடியும்னா நல்லா கவனமா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களால விஷயத்தை கண்டுகொள்ள முடியும். அதற்கு உதாரணம் ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே நாம பார்த்தோம். எப்படி வெளிப்பாடானது கொடுக்கப்படுகிறது, எத்தனை நிலைகள்ல. ஒன்று தேவன் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, தூதர்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது யோவானுக்கு. இப்படி வந்து ஒரு படிகள் வர்றதை நீங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா ஒரு 3 ஆர்டர், ஒரு 3 நிலை அப்படிங்கறத நீங்க என்ன செய்யலாம், பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கிறவன், கேட்கிறவன், எழுதுகிறவன், 3 விஷயம். ஓகேங்களா? சோ இன்னும் 4வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவரும், 3, மறுபடியும் 3. சோ இப்படி உதாரணங்களை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம இதே தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5வது வசனத்துல உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சோ இந்த 5வது வசனத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, உண்மையான சாட்சி. உங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மையான சாட்சி மீனிங். அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது ப்ராஃபட்ஸ், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஜனங்களோடு கூட பேசினதாக நாம எபிரேயர்ல நாம வாசிக்கிறோம். கடைசி காலங்கள்ல தம்முடைய குமாரனை கொண்டு அவர் திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாக எல்லாவற்றையும் நிறைவு கொண்டு செய்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது தன்னுடைய வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் மூலமாகவே உறுதி செய்து முழுமைப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும். சோ அந்த அர்த்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் ரெவலேஷன், கடைசி வெளிப்பாடு யார் மூலமா தான் வந்திருக்கு, நீங்க இங்க கிறிஸ்துவின் மூலமாக வருகிறத நாம பார்க்கலாம். ஆக நோ மோர் ப்ராஃபட்ஸ் நவ், தீர்க்கதரிசி இதுக்கப்புறம் இல்ல. சோ அதனால வந்து நாம அதையும் நீங்க பார்க்க முடியும். கடைசியா நிறைவடைகிறத நீங்க பார்க்கலாம். அவர் ஒருவரே தேவனுடைய திட்டத்தை முற்றிலுமாக வெளிப்படுத்தி விட்டார். வேதாகமும் நமக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதன் அடிப்படையில் நீங்க யோசிக்கும் பொழுது அப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஒரு சிறப்பு மிக்க அம்சம், குணாதிசயத்துல ஒன்று என்னன்னு சொன்னா உண்மையுள்ள சாட்சி. அதுதான் அங்க அவர் எழுதுறாரு, உண்மையுள்ள சாட்சி. சோ அவனுடைய வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்கக்கூடிய செய்தியை உண்மையாய் அவன் என்ன செய்யணும்,
கம்யூனிகேட் பண்ணணும் ஜனங்களிடத்துல. அதனாலதான் நம்ம அங்க பாக்குறோம் உண்மையான சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ரெண்டாவது விஷயத்தை நம்ம பாக்குறோம், அங்கே முதற் பிறந்தவரும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு காலங்களிலே முதல் பிறந்தவருக்கு என்ன உரிமை கொடுக்கப்படும் சொன்னா, இந்த குடும்பத்தினுடைய அந்த பிரீஸ்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க செய்வாங்க. ஒரு ஆசாரிய காரியங்களை செய்வதற்கான அனுமதி முதற் பிறந்தவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கண்ணோட்டத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல, நம்முடைய குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்துல முதற் பேரானவராக இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக நமக்காக அவர் அந்த ரோலை பண்றதை நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல 3 விஷயத்த பார்க்கலாம். முதல்ல தீர்க்கதரிசி, ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன், மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்படக்கூடிய விஷயமானது 4வது வசனம் இல்ல 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் மற்றொரு பதத்தை நாம் பார்க்கலாம். அவர் ராஜாதி ராஜா, அதிபதி, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். ஆக இந்த 3 விஷயமும் பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, ஆபீசர்ஸ். இதை நீங்க அடிக்கடி பழைய ஏற்பாடுல நீங்க இந்த சத்தியம் அடிக்கடி வர்றதை நீங்க பார்க்க முடியும். அதாவது தீர்க்கதரிசி, அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் மற்றும் ராஜா, இந்த 3மே கிறிஸ்துவில் நிறைவாகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானிகள், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை பார்க்க வந்த ஞானிகள் எத்தனை பேரு? 3 பேர். ஒரு கணக்கு 3 பேர் நாங்க சொல்லப்படல. ஆனா கொடுத்த 3 பொருட்கள் 3 பொருட்கள். அதனால நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, அப்போ 3 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நாம சொல்றோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா 3 பொருள் கொடுத்தாங்க. ஓகேங்களா? 3 பொருள் கொடுத்தாங்க. அந்த 3 பொருள் கொடுத்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன பொருள் கொடுத்தாங்க? தூபவர்க்கம், வெள்ளை போலம். ஓகே, பொன், வெள்ளி, தூபவர்க்கம். பொன், வெள்ளி, தூபவர்க்கம், வெள்ளை போலம். ஓகே, யாராவது ஒருத்தங்க அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிறீங்களா? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். ஓகே, பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். ஓகேங்களா? இந்த 3 விஷயமுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆபீசர்ஸ் தான், அதாவது இந்த பொறுப்புகளை தான் குறிக்குது அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். பொன், நீங்க பாத்தீங்கன்னா பொன் தங்கம், ஆக்சுவலி அது எதை குறிக்குதுன்னு சொன்னா அவருடைய கிங்ஷிப், அரச குணத்தை அல்லது அரசராக இருக்க போறதை இது குறிக்கிறது. அதை அவர்கள் வெளிப்படுத்தினார்களாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தூபவர்க்கம், அது கண்டிப்பா யாருக்கு ரொம்ப உரியது, நெருக்கமானது? ஆசாரியர்கள் தூபவர்க்கம் செய்வது அது வழக்கமான ஒன்று. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை போலம், அது எதை குறிக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய அந்த ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரியை குறிக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி சில வேத வல்லுநர்கள் இப்படியாக என்ன செய்யறாங்க, கனெக்ட் பண்ணி சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஆக இங்க 14 இருந்து 16 வரைக்குள்ள வசனங்களை படிங்க. மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 14 இருந்து 16 வரை உள்ள வசனம். 1ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரை உள்ள வசனம். யாராவது வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிருந்த இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மகிமை, நான் முன்னாடியே சொன்னேன், அவருடைய மகிமையை இவை அனைத்தும் வெளிப்படுத்துகிறது. அவருடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவரை பற்றிய காரியங்களை நீங்க என்ன செய்யலாம், பார்க்க முடியும். அதுல முதல்ல நாம பார்க்கக்கூடிய அந்த சிரசு, அந்த தலையை குறித்து நாம பார்க்கும்போது, சிரசை குறித்து நாம பார்க்கும்போது, மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அவருடைய சிரசை குறித்து நாம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது நாம பார்த்தோம், பூர்வ காலத்தில் ஏன்ஷியன்ஸ் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க முடியும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஆயுசுள்ளவர், நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும்
அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாங்க முன்னாடியே படிச்சோம். அந்த வசனத்தை அப்படியே இங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுஸ் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாம பாக்குறோம். அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் நியாயாதிபதியாக அங்க சிங்காசனத்திலே நியாயம் தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை இது தெள்ள தெளிவாக நமக்கு பிரதிபலிக்கிறார். ஆக அவர் நியாயாதிபதியாக மறுபடியும் வருவார். அவருடைய கண்களை குறித்து நாம இங்க வாசிக்கிறோம். கண்கள் அது எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? 14வது வசனம் கடைசி பகுதி, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அப்படின்னு சொன்னா மீனிங் டு சே அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்கு வெளிப்படையாக இருக்கிறது. அங்கே அது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. எதுவுமே மறைக்கப்பட்டதாக கிடையாது. அவருடைய கண்களுக்கு மறைவானது இல்லை. நாம அநேக நேரத்துல நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லிட்டு நாம சொல்லுவோம். அதை எதுக்கு சொல்லுவோம்? என் துன்பத்தை பார்க்கிறார், என்னுடைய துயரத்தை பார்க்கிறார், என்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், நாங்க ஃபர்ஸ்ட் எல்லா கஷ்டத்தையும் பார்க்கிறாரு. எஸ், கரெக்ட். ஆனா இன்னொரு சைடும் இருக்கு. நான் பண்ற தப்பையும் பாக்குறாரு, நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறாரு. இதெல்லாம் நாம மறந்துடுவோம். சோ இங்க கண்களை குறித்து நாம பாக்குறோம். 3வது அவருடைய பாதத்தை நாம் குறித்து வாசிக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அப்படின்னா அவருடைய பாதங்கள் அவருடைய நியாய தீர்ப்பை அது பிரதிபலிக்கிறது. அவருடைய பாதங்கள் நியாய தீர்ப்பை பிரதிபலிக்கிறது. அவர் நியாயம் தீர்ப்பார், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். 4வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே அவருடைய சத்தத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா? பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கு. இந்த சத்தத்தை குறித்து நாம வாசிக்கணும்னா சங்கீதம் 29 படிச்சு பாத்தீங்கன்னா அங்க அவருடைய சத்தத்தை குறித்து நாம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அதே சத்தம் தான் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினது. தொடர்ந்து நீங்க படிக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்கிறோம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். வலது கரத்தில் இந்த வலது கரம் பாதுகாப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அநேக இடங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு என்ன செய்யறார்? வலது கரமாக இருந்து என்னை காக்கிறார். கரெக்ட். அவருடைய கரத்துல நாம இருக்கிறோம். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். 7 நட்சத்திரங்கள் சொன்னா இது தொடர்ச்சியா நம்ம என்ன வாசிக்க போறோம்? அடுத்த அதிகாரங்கள்ல 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யோவான்ல ரட்சிப்பை அந்த செக்யூரிட்டியை குறித்து கிறிஸ்துவானவர் சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, ஒருவனும் என்னிடத்துல உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. உங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது? பாதுகாப்பானது, செக்யூரா இருக்குது. யாருமே நம்மை அவருடைய கரத்துல இருந்து என்ன செய்ய முடியாதான், பறித்து கொள்ள முடியாது, கிட்னாப் பண்ண முடியாது அப்படிங்கிறத நாம அங்க பார்க்க முடியும். சோ தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் அங்கே நான் பார்க்க முடியும். அவருடைய முகத்துக்கு முன்னாடி அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆக இருபுறமும் அப்படின்னு சொல்லும்போது அது 2 விஷயத்துக்கும் பயன்படும். ஒன்று, சத்துருக்களை அழிக்கவும் அதை எடுத்துக்கலாம், அதே சமயத்துல தம்முடைய பிள்ளைகளை திருத்தவும் அதை எடுத்துக்க முடியும். சோ 2 விதமா நாம் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய முகத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். ஆக இங்கே அவருக்கு தம்முடைய மகிமையை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இது எப்பொழுது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய நாளில் அப்படின்னு நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளில் இது கொடுக்கப்படுகிறது. இதற்கு பல இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த கர்த்தருடைய நாள்னா எதை குறிக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. இது சண்டே குறிக்குதா, இல்ல பொதுவா ஏதோ ஒரு நாளை அது குறிக்குதா? எல்லாமே கர்த்தர் உண்டாக்கினது தானே. இப்பெல்லாம் பல அர்த்தங்கள் கொடுக்கப்படுறத நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க பழைய ஏற்பாடுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சாட்டர்டே அது இப்ப என்ன செய்யுது, புதிய ஏற்பாடுல உயிர்த்தெழுந்த நாளாக மாறுகிறது. ஆக இதை நாம லிட்டரலா அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கர்த்தருடைய நாளில் இந்த சம்பவம் நடக்கிறதாக நாம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாள் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த டிஸ்டிங்ஷன் அவசியம்.
அதாவது சாபத்தை அவங்க கடைபிடிச்ச மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னு சொன்னா, நமக்கும் ஒரு தனிப்பட்ட நேரம் கர்த்தருக்கெண்டு அது அந்த நாள்ல நான் கர்த்தருக்காக மட்டும்தான். இன்னைக்கும் நிறைய தேவ மனிதர்கள் சனிக்கிழமை எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே ப்ரிப்பரேஷன் டே. அவங்க ஃபுல் டே கர்த்தருடைய சமூகத்துல இருப்பாங்க. நிறைய மிகப்பெரிய முக்கியமான பிரசங்கிமார்களும் அதை கடைபிடிக்கிறதாக அவருடைய வாழ்க்கை வரலாறுல நான் படித்திருக்கிறேன். ஆக கர்த்தருடைய நாள் அவருக்குரிய நாள். ஆக அந்த நாளிலே யோவானுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த தரிசனத்துல அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க அவருக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, அவர் திரும்பி பார்த்தாரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனேயே அங்க அவருக்கு பாத்தீங்கன்னா இதை எழுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்படுது. நீ கண்டவைகளையும் கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்க போவைகளையும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்த உடனே அவர் திரும்பி பார்க்கும்போது அவருக்கு கட்டளை கொடுக்கப்படுது. இவை எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணுமா, எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஆக 20வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஆக இப்போ ஒரு கேள்வி வரும். இப்ப நாம 2வது பாட்டுக்குள்ள நுழைய போறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, 7 சபையை குறித்து மட்டும்தான் நம்ம வாசிக்கும். இப்ப இதுல இருந்து என்ன கேள்வி? அந்த ஆசியா மைனர்ல இன்றைக்கு துருத்தி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல வெறும் 7 சபை தான் இருந்துச்சா? வெறும் 7 சபை தான் இருந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் நூற்றாண்டுல ஏதாவது பதில் சொல்லலாமே. வெறும் 7 சபை தான். அப்ப இந்த 7 சபை மட்டும்தான் திருத்தப்பட வேண்டிய சபையா இருந்துச்சா? எப்படி புரிந்து கொள்வீங்க? தெரியல சார். ஓகே. சோ முதலாவது உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஓகே, அநேக சபை இருந்துக்கலாம், ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்ப மத்த சபையார் கோச்சுக்க மாட்டாங்க, எங்க பேரை மட்டும் கொண்டு வரல நீங்க உள்ளன்ட்டு? ஓகே. சோ பிரதர் சொன்ன மாதிரி ஒரு காரணத்துக்காக ஆவியானவர் 7 சபையை மட்டும் என்ன செஞ்சிருக்கார்? தெரிந்திருக்கிறார். இந்த 7 சபையை வைத்து சில ஆவிக்குரிய உண்மைகளை, ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் இதை தெரிவு செய்திருக்கிறார். சோ இந்த சபைகள் அங்க இருந்த உண்மையான அன்று இருந்த சபைகளாக இருக்கிறது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது ஒண்ணும் சபை இல்ல, ஏதோ ஒரு கற்பனை கதை கிடையாது. அன்றைக்கு இருந்த சபைகள் 7 சபைகளை தெரிந்தெடுத்து அவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். ஓகேங்களா? சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 சபையை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார்? 7 மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல, நிறைய சபைகள் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும் போது ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து எழுதணும்னு சொன்னார். எனக்கு என்ன பத்தாதுன்னு தானே சொல்றாரு அவரு. எல்லாவற்றையும் நான் இது பண்ணாலும் என்னால என்ன செய்ய முடியாது, சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வரலாற்று புத்தகமா மட்டும் எடுக்காதீங்க. வரலாறு இதுல இருக்கு. நமக்கு தேவையான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அதுக்கப்புறம் நாம நினைப்போம், சில நேரத்துல சில தவறா இப்படி நினைப்பாங்க. என்னன்னு சொன்னா, இந்த 7 சபை தான் கொஞ்சம் மோசமான சபையா இருந்துச்சு, அதனால இந்த 7 சபையை ஆவியானவர் இருக்காரு எடுத்து வச்சு நமக்கு என்ன செய்யறாருன்னா சில டோசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சிலர் அப்படி சொல்றாங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இந்த 7 சபையில குறை சொல்லப்படாத 2 சபையும் இருக்கு. பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிலதெல்பியா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி குறை சொல்லாத அளவுக்கு, எந்த குற்றச்சாட்டும் வைக்காம இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்லப்பட்ட சபையையும் உள்ளே வைத்திருக்கிறார். அப்படின்னா ஒரு மனசுல நாம நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆக இந்த விஷயத்துல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்றோம்? இந்த 7 சபையும் குறை இருந்ததுனால ஆண்டவர் எடுக்கல, இந்த 7 சபையில நிறை இருந்ததுனாலே ஆண்டவர் எடுக்கல. இந்த 7 சபையை அவருடைய அனாதி திட்டத்தின்படி ஆவிக்குரிய பாடங்களை கற்றுத்தருவதற்காக, அங்க இருந்த சத்தியத்தின் அடிப்படையில நமக்கு தேவையான சத்தியத்தை சொல்வதற்காக அவர் இந்த சபையை என்ன செஞ்சிருக்கிறார்? குறித்திருக்கிறார். ஆக எதையும் பார்த்து சொல்ல முடியாது. ஒருவேளை
இதையும் மிஞ்சி யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னா 7 சபையில தான் குறை இருந்துச்சு, மீதி எந்த சபையிலையும் எந்த குறை இருந்திருக்காது அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா சபைகள்லையும் ஏதோ ஒரு விதத்துல என்ன இருக்கும், குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ மீதி எல்லாரும் பெர்ஃபெக்ட், இந்த சபைக்கு தான் சத்தியம் அவசியமா இருந்துச்சு, இவங்களுக்கு தான் திருத்தம் அவசியமா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆக ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுத்தரும்படியாக அவர் என்ன செய்யறாருன்னா இதை கொடுக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், யோவான் பத்மோ தீவுல இருக்கிறாரு. பத்மோ தீவுக்கும் இந்த எபேசு சபைக்கும் எபேசு என்கிற அந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 60 மைல் தொலைவு. ஏஜியன் எனப்படக்கூடிய அந்த கடல்ல தான் அதுல ஒரு பகுதியில தான் எனக்கு இந்த பத்மோஸ் இருக்கு. இந்த பத்மோஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 60 மைல் தொலைவுல தான் என்ன இருக்கு, எபேசு சபை இருக்கு. இப்ப என்ன நீங்க கவனிங்க, இந்த சபையை அழகா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போடலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் எபேசு, அதாவது பத்மோஸ் இங்க இருக்கு, எபேசு, எபேசுக்கு அடுத்த சபை ஸ்மிர்னா, ஸ்மிர்னாக்கு அடுத்த சபை பெர்கமம், அதுக்கப்புறம் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா தைத்தீரா, சர்தீஸ், நீங்க ஒவ்வொன்றா இப்படி வரும், இப்படி செமி சர்க்கிள் வடிவுல தான் வரும். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு போஸ்ட்மேன் கையில போஸ்ட கொடுத்து அனுப்புற மாதிரி இருக்கு. அதாவது இங்க தொடங்கி இந்த சர்ச்சுக்கு ஒரு லெட்டர், அடுத்த சர்ச்சுக்கு ஒரு லெட்டர், அதுக்கு அடுத்த சர்ச்சுக்கு ஒரு லெட்டர், அப்படியே சுத்தி யோவான் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி கற்பனை நீங்க பண்ணிக்கோங்க. ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கும் என்ன செய்யறாரு, ஒரு லெட்டர் கொடுக்கறத நீங்க இங்க பார்க்க முடியும். ஆக இதை குறிச்சு நாம என்ன செய்ய போறோம்னா 2-3 அதிகாரங்கள்ல ஆழமா ஒவ்வொரு சபையா போனா கண்டிப்பா என்ன செஞ்சிடும், கிளாஸ் பத்தாது. சோ முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்களை மட்டும்தான் நாம என்ன செய்ய போறோம்னா கற்றுக்கொள்ள போறோம். 2-3 அதிகாரங்கள், இந்த 2-3 அதிகாரங்கள்ல 7 சபையை குறித்து நாம பார்க்கணும். இந்த 7 சபையினுடைய பெயர்கள்லயே நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா, அந்த பேரே அவங்களுடைய குணத்தை காமிக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த பேரே அவங்களுடைய ஆவிக்குரிய அந்த தன்மைகளை அது சுட்டி காண்பிக்கிறதை நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். ஆக அந்த 7 சபையை குறித்து நாம 11வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. ஆக இந்த 7 சபையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, முதல் சபை எபேசு சபை. இந்த எபேசு சபையினுடைய பெயர் என்னன்னு சொன்னா, ஆங்கிலத்துல டிசைரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விரும்பத்தக்கது. எபேசு சபைக்கு பெயர் என்னது, பெயருடைய பொருள் என்னது, விரும்பத்தக்கது. உதாரணத்திற்கு ஏன் இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசு சபை நல்ல சபை தாங்க. எபேசு சபை நல்ல சபை. ஏன் என்ன கேட்டீங்கன்னா, அந்த 4வது வசனம் மட்டும் வரலன்னு வைங்களா, அது ரொம்ப நல்ல சபை. நீ நல்லா படிச்சு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சோ நான் ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்தேன், யாருமே எதிர்பார்க்கல இந்த இடத்துல இருந்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா சர்ச் ஓப்பனிங். ஏன் அப்படின்னா 4வது வசனத்தை நான் தொடவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் 3 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஒரு சபை எப்படி இருக்கணுங்கிறத இந்த சபை கற்றுத்தருது. உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா, உன் கிரியைகளையும், சபை கிரியை செய்யக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். ஓகே, பிரயாசத்தையும், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உன் பொறுமையையும், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும், 3வது வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்துவானவரே சொல்றாரு. சோ அந்த வசனத்தை அப்படியே எடுத்து என்ன செய்யலாம், அவங்களுடைய சாக்ரிஃபைஸை நீங்க பார்க்க முடியும், அவங்களுடைய செப்பரேஷனை நீங்க பார்க்க முடியும், அவங்களுடைய சர்வீஸை நீங்க பார்க்க முடியும். சபைனா இப்படி இருக்கணும். ஆனா அடுத்த வசனத்தை தொட்டோன்னு சொன்னா, மேல பண்ண எதுக்குமே கணக்கு இல்லை, எதுக்குமே கணக்கு இல்லை. எல்லா விதத்திலையும் அவங்க ஓகேவா இருந்தாங்க. நிறைய ஆவிக்குரிய குவாலிட்டிஸ். கிரியை செய்கிற சபைனா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான தலை சபையாக இருந்ததாம். இந்த ஊழியத்தின் வாயிலாக தான் அநேக சபைகள் வருவதற்கு இந்த சபை
காரணமா இருந்ததுதான். காரணம் என்ன? நிச்சயமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள பற்றி சொல்ல இருக்கிற அந்த குறிப்புகளை நீங்க கவனிச்சு பாருங்க. பிரயாசப்படுற ஒரு சபை, சாட்சியா இருக்கிற சபை, துருபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சபை. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனம், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்துல உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த சபையை வந்து ஒரு டிசைரபிள் சர்ச் தான், விரும்பப்படத்தக்க ஒரு சபை. ஆனா சின்னதா ஒரு குறை இருக்கு. அது சின்ன குறை இல்ல, அது பெரிய குறை தான். ஏன்னா அன்பு இல்லாம அவங்கள பத்தி சொல்லியிருக்கிற எதை செஞ்சாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆதியில் கொண்டுள்ள அன்பை விட்டாய். ஆதி அப்படிங்கிறதுலதான் என்ன இருக்கு? அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அன்பை விட்டாய் இல்ல, ஆதியில் கொண்டுள்ள அன்பை விட்டாய். சாலமோனை குறித்து யோசிச்சு பாருங்க. சாலமோனை குறித்தும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அங்க வந்து 6வது வசனம் இப்படியாக சொல்லுது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல என்ன செய்யல, உத்தமமாய் அவரை என்ன செய்யலையாம், பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். கம்பாரிசன் நீங்க பாருங்க. ஆனா சாலமோன் தேவனை நேசித்தானான்னு கேட்டா நேசித்தான். தேவனை சாலமோன் வெறுக்கல. ஆனா அவனுடைய நேசம் முன்பு இருந்தது போல் இல்லை. அதுதான் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். என்னுடைய ஆதி அன்பை நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் விடக்கூடாது. 2வது சபை ஸ்மிர்னா அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். ஓகே, இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கசப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பெயர் தான் இந்த ஸ்மிர்னா. ஸ்மிர்னா ஏன் கசப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சபை ரொம்ப கசப்பான அனுபவத்துக்குள்ளாக கடந்து போனது. என்ன, பல உபத்திரவங்களை இந்த சபை கடந்து வந்தது என்று அந்த சபையை குறித்து நீங்க வாசிக்கும் போது கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஸ்மிர்னா அதனுடைய பொருளே கசப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது சபையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பெர்கமு. ஓகேங்களா? 3வது சபையை குறித்து வாசிக்கும் பொழுது பெர்கமு என்று நாம வாசிக்கிறோம். இந்த பெர்கமு எப்படிப்பட்ட சபைன்னு சொன்னா, ஒரு இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா திருமணம் அல்லது கலப்புன்னு சொல்லலாம். பெர்கமு அப்படின்னு சொன்னா திருமணம் அல்லது கலப்பு. நீங்க நல்லா கவனிங்க, நான் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த சபை கிட்டத்தட்ட உலகத்துக்கு கூட திருமணம் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு இந்த சபை. அதாவது உலகத்துல உள்ள எல்லாமே இந்த சபைக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கும் சபைக்கு எந்த வித்தியாசம் இல்லாம இந்த சபை செயல்பட்டது. உலகத்தோடு கூட நிறைய விஷயங்களை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்தாங்க. ஸ்டாண்டர்ட்ல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த சபையை குறித்து நாம வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சபை, ஒரு ஆவிக்குரிய தரத்துல ஒரு அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. விட்டு கொடுத்து போனா போட்டு எப்படி வேணா இருந்துக்கலாம். இன்னைக்கு நிறைய சபை அப்படிதான் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இல்லாம, ஆவிக்குரிய தரம் இல்லாத சபைகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகள். சோ உலக காரியத்தை வந்து பெருமையா மதித்து நடத்தக்கூடிய சபைகள். சோ நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், உண்மை வேதாகமா தான் சொல்லுது. இப்படி இருக்கக்கூடாது சபை சொல்லுகிற காரியம். ஓகேங்களா? 4வது தயத்திரா சபையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருப்பதுதான் அதனுடைய பொருள், எரிந்து கொண்டே இருப்பது. சோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது கிட்டத்தட்ட விக்கிரக ஆராதனை பண்ற மாதிரியான ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். குரூப் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு குரூப்பா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த சபையில எல்லாமே என்னன்னா ஏதோ ஆராதனை எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. 5வது சபை நீங்க அங்க பார்க்கும் பொழுது சர்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சபையில வந்து நீதியானவர்கள் தப்பித்தது அல்லது அதாவது கொஞ்சம் பேர் தான் இந்த சபையில உண்மையா இருந்ததா நீங்க பார்க்க முடியும் படிச்சு பாத்தீங்கன்னா. மெஜாரிட்டி எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா செத்து போன ஒரு வாழ்க்கை தான். சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அப்போ அதாவது கொஞ்சம் பேர் தான் தப்பி பிழைச்சவங்களா இருந்தாங்க, மீதியானவர்களா இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒழுக்கமா உண்மையான விசுவாசிகளா இருந்தாங்க. ஆனா மெஜாரிட்டி யாரா இருந்தாங்க, ஏதோ ஒரு ஏனாத்தானு வாழ்க்கை வாழ்ற அவிசுவாசிகள், உண்மை இல்லாத விசுவாசிகள் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அடுத்த சபை ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு சபை, பிலதெல்பியா. பிலதெல்பியான சபைகளுக்கு பேர் வச்சு நான் பார்த்திருக்கிறேன், ஆனா அந்த பேருக்கும் சபைக்கும் சம்பந்தமே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? பிலதெல்பியானா அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா சகோதர சிநேகம். பிலதெல்பியான்னு சொல்லிட்டு பேர் இருக்கு சபைக்கு, ஆனா சபைக்குள்ள என்ன இல்லை, சகோதர சிநேகம் என்பது இல்லை. ஆனா மீதி எல்லா பேரையும் யாரும் வைக்கிறது இல்ல,
அந்த பெயர் மாதிரி நம்ம எல்லா சபைகள்ல எப்படி இருக்கு, கேரக்டர் மேட்சிங் நல்லா ஆகுற மாதிரி பார்க்கலாம். ஆனா ஒத்து போற எதுவுமே நாம வைக்கிறதும் கிடையாது. யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிலதெல்பியா சபையை குறித்து மட்டும் ஆண்டவர் எந்த குறையுமே சொல்லல அப்படின்னு பார்க்கணும். ஒரு பெஸ்ட் சர்ச்சா காட்டப்படுகிறத நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த சபையை நீங்க குறித்து படிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்துல சகோதர சிநேகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சபையானது ஆவிக்குரிய தரத்திலும் ஆவிக்குரிய எண்ணிக்கையிலும் ஆவிக்குரிய விஷயத்திலையும் உயர்வாக இருக்கும். எந்த இடத்துல ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்குமோ அந்த இடத்துல சகோதர சிநேகமும் இருக்காது. அதை நீங்க இந்த சபையில இருந்து நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஏழாவது சபை. இந்த சபைய லவோதிக்கியா சபை என்று நாம சொல்றோம். அநேகர் இந்த சபையை குறித்து என்ன சொல்லுவாங்க, நாம இப்ப இந்த காலத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. லவோதிக்கியா சபை, நாம எல்லாருமே இப்ப இந்த காலத்துல இருக்கிறோம். சோ இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது ஜனத்தினுடைய ஒரு அதிகாரத்துல இயங்கக்கூடியது. இதை நாம பாக்குறோம் மக்களாட்சி அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. மக்களாட்சி. இந்த சபையில என்ன பாத்தீங்கன்னா லவோடிஷியா அப்படின்னு சொன்னாலே இது மக்களாட்சியை சார்ந்தது. அதாவது எலெக்ஷன் வைக்கிறது, ஓட்டு போட்டு ஆள் தெரிவு பண்றது, ஓகேங்களா. எல்லா சபையினுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்குன்னு சொன்னா மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடத்தப்படும். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும். என்ன கேள்வினா, எங்க சபைகள்ல பாதி இடங்கள்ல என்ன செய்யறோம், ஓட்டு போட்டுதான் சீட்டு எழுதி போட்டுதான் தெரிந்தெடுக்கிறோம், இது தப்பா அப்படின்னு வரும். இதை தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா சபையை பத்தி படிக்கும் பொழுது, சபையில் யாராவது உங்களுக்கு கற்றுத்தரும் பொழுது அவங்க கிட்ட என்ன செய்யுங்க, பல கேள்விகள் வரும்போது நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா இங்க நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள்ல இருந்து நான் கற்றுக்கொண்ட சத்தியம், சபையை குறித்து வேதாகமும் கற்றுத்தரக்கூடிய சத்தியத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 7 சபையுமே தனித்து இயங்கக்கூடிய சபையாக இருந்தது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 7 சபையுமே தனித்து இயங்கக்கூடிய சபையாக இருந்தது. 7 சபையுமே யாருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். ஏன்னா 7 சபைகளுக்கு மத்தியிலே உலாவுகிறவராக இருந்தது கிறிஸ்துவானவர். 7 சபையினுடைய குறை நிறைகளை பார்ப்பது கிறிஸ்துவானவர். 7 சபைக்குமே எபேசு சபை என்ன செய்யணும்னு சொன்னா, என்னதான் மதர் சர்ச்சா இருந்தாலும் எபேசு சபை மத்த 6 சபையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கல. சோ அங்க ஹெட் குவார்டர்ஸ் இருந்த மாதிரி நாம பார்க்க முடியாது. ஆனா இன்றைக்கு கொடுமை என்னன்னு சொன்னா அநேக ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபெடரேஷன், அவங்களுக்கு கீழே நாங்க, இவங்களுக்கு கீழே. பிப்ளிக்கலி தட் இஸ் நாட் ரைட். உண்மை அதுதான். பிப்ளிக்கலி தட் இஸ் நாட் ரைட். அது சரியே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா கணக்கு கொடுக்கிறது யாருக்குன்னு சொன்னா கிறிஸ்துவானவர் சபையின் நடுவாக போகிறார். அவரே விஷயங்களை பாக்குறாரு. சபை இணைந்து கிறிஸ்துவோடு செயல்படுறதை நீங்க பார்க்கலாம். அதே சமயத்துல இன்னொரு அப்சர்வேஷன் நோட் பண்ணீங்கன்னா 7 சபையில இந்த சபை பெருசு, அந்த சபை சின்னது, அந்த சபை பெருசு, இந்த சபை சின்னதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கம்பாரிசன் பார்க்க முடியாது. அப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சபை இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் என்னோட கூட தனியா பேசினார். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரத்துல நாம கூட மாம்சத்துல சில சபைகளுக்கு அழைப்பு கொடுக்கும்போது போகும்போது மனசளவுல சில தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற நபரை வச்சும் அந்த சபையில இருக்கிற எண்ணிக்கையை வச்சும் சம்டைம்ஸ் நாமளே என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த சபை சின்னது, அவ்வளவுதான், இது அப்படி, இது அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட டைரக்டா இன்னைக்கு இந்த விஷயத்தை குறித்து நான் ஆராய்ந்துட்டு இருக்கும் போது என்கிட்ட உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எபேசு சபையா இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில பெருசா இருந்துச்சு. சர்தையா இருந்தாலும் அது சபையா இருந்தது. அங்கே ஆவியானவர் கிறிஸ்துவானவர் அது நடுவுல இருந்தார். 7 குத்து விளக்குகளும் அவருடைய கைக்குள் இருந்தது. பாகுபாடு இல்ல. 2 ஆத்துமா இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்ட சபை. காரணம், அது ரத்தம் சிந்தி அவர் சம்பாதித்த சபை. சோ 1ஓ 2ஓ தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில மாம்சீகமா சில எண்ணங்கள் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணணும், ஜெயிக்கணும். இங்க நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அது. 2வது பாடம் என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா சபையுமே கிறிஸ்துவோடு கூட கனெக்டடா இருந்து செயல்படுறதை நீங்க பார்க்கலாம். சோ அங்க எந்த ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது. இன்னைக்கு பல சபைகளுக்கு ஹெட் குவார்டர்ஸ் உண்டு. குறிப்பா கத்தோலிக்க திருச்சபைக்கு ஹெட் குவார்டர்ஸ் உண்டு. எங்க இருக்கு? வேட்டிகன் சிட்டி. அந்த வேட்டிகன்ல எடுக்கப்படக்கூடிய முடிவு என்ன செய்யப்படும் சொன்னா, எல்லைகள்
எல்லா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பட்டி தொட்டி வரைக்கும் என்ன செய்யும் சொன்னா, அங்க தலைமையில எடுக்கப்பட்ட முடிவு இங்க இருக்கிற எல்லா இடத்துல என்ன செய்யும், நிறைவேற்றப்படும். ஆக்சுவலி பிப்ளிக்கல் பேட்டர்ன் அது கிடையாது. லுத்ரன் சபை எடுத்துக்கோங்க, ஜெர்மனில அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஆங்கிலிக்கன் சர்ச் எடுத்துக்கோங்க, இங்கிலாந்துல அவங்களுக்கு என்ன இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஆனா பிப்ளிக்கல் பேட்டர்ன் அது கிடையாது. சபை தனித்தியங்கும் ஆற்றல் கொண்டது. ஒரு இறையியல் சத்தியமே இருக்கு, ஆட்டோனோமஸ் ஆஃப் த சர்ச்னு சொல்லுவாங்க. ஆட்டோனோமஸ், தனித்தியங்கும் பண்பாடு சபைக்கு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆக இதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சபை தனித்து இயங்கக்கூடியது, சபை கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. ஆக எந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸும் இதை என்ன செய்யல, டிசைட் பண்றதா நீங்க பார்க்க முடியாது. ஒரு 2 minutes மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கடைசியா நம்ம பார்த்த லவோதிக்கியா சபை, அது மக்களாட்சி கொண்ட ஒரு சபை அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். இன்னைக்கும் நாம பார்க்கக்கூடிய அநேக சபைகள்ல இந்த விஷயங்கள் நடக்குது. எல்லாரையும் கேட்டு முடிவெடுக்கணும், எல்லாரும் ஒப்பு வந்துதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். இது வெளிப்படையா பார்க்கும்போது நல்லாதான் இருக்கும், அழகா தான் இருக்குது. ஆனா தேவன் இப்படிப்பட்டதை விரும்பவில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாம படிக்கும்போது நெபுகாத் நேச்சர் ஒரு சிலையை கண்டார். அந்த சொப்பனத்துல முதல்ல தொடங்கும் போது என்னது, தங்கம், பொன்னினால் ஆன தலை நீரே அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, வெள்ளி அப்படியே ஒவ்வொன்னா வருது, வெண்கலம், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இரும்போடு களிமண்ணும் இரும்பும் சேர்ந்தவை, கலவை, இப்படி ஒண்ணா வருது. அது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், நெபுகாத் நேச்சருடைய அரசாட்சியை மாதிரி அதுக்கப்புறம் எந்த அரசாட்சியும் வரல. ஆண்டவர் விரும்பக்கூடிய அரசாட்சி, சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய விஷயம், அதாவது ஒண்ணுமே இல்லாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த முக்கியப்படுத்தி நமக்கு கொண்டு வர மாட்டாரு. டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொன்னாலே அது ஆக்சுவலி கடவுளுடைய பார்வையில, பிப்ளிக்கல் பார்வையில அது ரொம்ப கீழான ஒரு இதுதான். இந்த கீழா இருக்கிறத ஒண்ணு அவரு கண்டிப்பா பண்ண மாட்டார். ஆக்சுவலி பிப்ளிக்கலி அது என்னன்னு சொன்னா தியோக்ராட்டிக் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். தேவன் இயக்கக்கூடியவன். அப்போ சபையினுடைய இயக்கம், தலை கிறிஸ்து அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் தான் சபை என்ன செய்யணும், இயக்கக்கூடியவராக இருக்கணும். கிறிஸ்துவானவர் தான் வழி நடத்தக்கூடியவராக இருக்கணும். இப்ப பல கேள்வி வரும். என்ன கேள்வின்னு சொன்னா, அது எப்படி பிரதர் சாத்தியம், எப்படி சாத்தியம்? வேதம் என்ன கற்றுத்தருதுன்னு சொன்னா, சபையில கர்த்தர் தான் ஊழியரையும் பாஸ்டரையும் டீக்கனையும் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு சொன்னா தேவன் தான். தேவ உதவி இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டின் அடிப்படையில மாம்சீகமா தெரிந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல பல சண்டை வர்றதை நீங்களும் பாக்குறீங்க. கர்த்தர் அதை டிசைட் பண்ணணும். அந்த டிசைட் பண்ற டிசிஷனை சபையில இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் பிப்ளிக்கல் பேட்டர்ன். இன்னைக்கு நாம புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறதுனாலதான் நாமளா தெரிந்து கொள்கிறோம், பல பிரச்சனைகள் வருது. கர்த்தர் சபையை நேரடியாக என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார். ஆக வர்ற வாரத்துல நாம என்ன செய்வோம்னு சொன்னா 2-3 அதிகாரங்களை முடிப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சில விஷயங்கள் இந்த சபையை குறித்து நாம சிந்திக்க போறோம். எல்லாமே டீட்டெயிலா போக முடியாது. சோ பேசிக்கா தேவையான விஷயங்களை மட்டும் நாம சிந்திக்க போறோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் சார், நீங்க லெஃப்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குறிப்பா கிராஜுவேஷன் வாங்கக்கூடியதான ஸ்டெல்லா சிஸ்டர், ஜான் அசோக், கனகலிங்கம், அடுத்து ஷிபு, அமராவதி சிஸ்டர். சரிங்களா? ஷிபு நீங்க உங்களால வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, இருந்தாலும் உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்யணும், நீங்க அங்க இருக்கணும். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கே காலேஜ்ல ஒரு சார் கால் பண்ணி எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டாங்க. சரிங்களா? நீங்க மறந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க கேம்பஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? கேம்பஸ்ல இருந்துட்டு சர்வீஸ் ஒரு 9:30க்கு நடக்கும். ஒருவேளை அதுல அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், அடுத்து ஈவினிங் கூட என்ன செய்யும், சர்வீஸ் நடக்கும். முடிஞ்ச அளவு மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அப்படி முடியாத பட்சத்துல நோ ப்ராப்ளம், ஈவினிங் கூட என்ன செய்யும், சர்வீஸ் நடக்கும். மண்டே மார்னிங் என்ன செய்யும், உங்களுக்கு ரிஹர்சல் இருக்கும். நீங்க எங்க உட்காரணும், எப்படி மார்ச் பண்ணணும்,
சரிங்களா? எப்படி வந்து நீங்க சர்டிபிகேட் வந்து ரிசீவ் பண்ற மாதிரி அந்த போட்டோலாம் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படி சேக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து ரிஹர்சல் வந்து நடக்கும். சரி, அதனால நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். அப்பப்போ உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும். அதையும் கூட கவனமாக கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நான் மண்டே வந்து உங்களை வந்து நான் பார்ப்பேன். சரிங்களா? ஏன்னா சண்டே வந்து இங்க சர்ச் இருக்கும். அதனால சர்ச் சர்வீஸ் வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கும். மண்டே வந்து நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் காலேஜில் டைரக்டா வந்து உங்களை மீட் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு 11 மணிக்கு மேல வந்து உங்களை வந்து நான் சந்திப்பேன். நான் வந்து இங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 10 மணிக்கோ 10:30க்கோ வந்து உங்களை வந்து நான் பார்த்தேன். சரிங்களா? டியூஸ்டே வந்து கிராஜுவேஷன். சரிங்களா? கிராஜுவேஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு